கொலு வைப்பது என்பது நவராத்திரி தொடங்குவதற்கு முன், அதாவது அமாவாசை நாளில் இருந்து தொடங்கலாம். புரட்டாசி மாத அமாவாசை அன்று கொலுப்படிகளை அமைத்து, மறுநாள் பிரதமை திதி அன்று பொம்மைகளை அடுக்கி வைப்பது வழக்கம். கொலு எப்படி வைப்பது? 1. படிகளை அமைத்தல். கொலு வைப்பதற்கு தேவையான மரத்தாலான படிகள் அல்லது மேசைகளை அமைத்து, அதன் மீது சுத்தமான துணியை விரிப்பது முதல் படி. படிகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். 3, 5, 7, 9 அல்லது 11. 2வது பொம்மைகளை தேர்ந்தெடுத்தல். பாரம்பரியமாக கொலு பொம்மைகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மரப்பொம்மைகள். இது முக்கியமாக பழங்கால பொம்மைகள். அவை குடும்ப பாரம்பரியத்தை குறிக்கும். களிமண் பொம்மைகள். இது பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட தெய்வங்கள், புராண உருவங்கள் போன்றவற்றை குறிக்கும். சமூக பொம்மைகள். இது சமூக வாழ்க்கை, கிராமப்புற வாழ்க்கை, திருவிழாக்கள் போன்றவற்றை விளக்கும் பொம்மைகள். 3வது பொம்மைகளை அடுக்கி வைத்தல். முதல் படி, கொலுவின் முதல் படியில் ஒரு கலசத்தை வைப்பது வழக்கம். அதில் அரிசி, நீர், பூக்கள் மற்றும் நாணயம் போன்றவற்றை வைப்பது புனிதமாக கருதப்படுகிறது. அதன் அருகில் விநாயகர் மற்றும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களின் பொம்மைகளை வைப்பது நல்லது. அடுத்த படிகள். அடுத்தடுத்த படிகளில் சில புராணக் கதைகள், சமூக நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தனிப்பட்ட பொம்மைகள் வைப்பது வழக்கம். புராணக் கதைகள், கோவில்கள், திருமணங்கள், கிராமப்புற வாழ்க்கை போன்றவற்றை விளக்கும் பொம்மைகள் வைக்கலாம். கீழ்ப்படி. கீழ்ப்படியில் பெரும்பாலும் குழந்தைகள் பொம்மைகள், விலங்குகள் மற்றும் விளையாட்டு பொம்மைகள் வைக்கலாம். 4ஆம் தினமும் பூஜை மற்றும் படையல். நவராத்திரியின் 9 நாட்களிலும் தினமும் கொலுவிற்கு முன் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட உணவு வகையை, சுண்டல், இனிப்பு, பலகாரங்கள் தயாரித்து கொலுவில் உள்ள தெய்வங்களுக்கு படைக்கலாம். இந்த 9 நாட்களும் கொலுவை சுற்றிலும் வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிப்பது மிகவும் அழகாக இருக்கும். 5வது விடையாற்றி. விஜயதசமி நாளில் கொலுவில் உள்ள பொம்மைகளில் ஒன்றை, குறிப்பாக கலசத்தை, மெதுவாக அசைத்து பொம்மைகளை எடுத்தல் அல்லது விடையாற்றி என்பது ஒரு பாரம்பரியம்.